எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் கர்த்தாவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சேரக்கூடாத ஒளி வாசமாய் இருக்கிறவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே இன்னும் கொஞ்ச நாட்கள் தான் தகப்பனே உங்களுடைய பாதத்திலே நாங்கள் இப்படி விசேஷித்துக் கொள்ளுகிறோம். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. வர பிள்ளைகளை துரிதமாய் கொண்டு வருவீராக. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. காலை மாலை எல்லாம் மேலையிலும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் உன் கரங்கள் நான் கண்டேன். எல்லா நெருக்கத்திலும் என்னை விழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் கரங்கள் நான் கண்டேன். மாடி நின்ற வேளை மதித்திடாது என்னை தாங்கும் கரங்கள் நான் கண்டேன். எந்த மாறாவின் வாழ்வை மதுரை மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் அன்பும் இரக்கம் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஹல்லேலூயா. கொடானு கோடி நன்றி உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம்ப்பா. இந்த நாளிலே எங்களை பலப்படுத்தும், சகாயம் பண்ணும், எங்களோடு தங்கியும் எங்களோடு பேசும் வார்த்தைகளால் நாங்கள் உணர்வுடைய, நாங்கள் ஆரோக்கியமடைய, சுகமடைய, ஆசீர்வதிக்கப்பட, இன்மையிலும் மறுமையிலும் தேக்கச்சொல்லாய் விளங்க எங்களுக்கு கிருபை தருவீராக. எங்களோடு தங்கியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். இந்த நேரத்தில் கூட நம்ம கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கலாம். நாம் 40 நாட்கள் தேவனுடைய சமூகத்தில் நம்ம ஜெபிக்க விசேஷித்து கொள்ள நம்ம இந்த நாட்களில் வந்திருக்கிறோம். இந்த நாள் வரைக்கும் தேவன் நம்மை நடத்தினார். கர்த்தர் நல்லவர். இன்னும் இருக்கிற
கொஞ்ச நாட்கள் தான் இருக்குது. நமக்கு 28ஆம் தேதி வரைக்கும் நமக்கு இங்கே ப்ரேயர் நடக்கும். சண்டே தவிர மற்ற நாட்கள் எல்லாம் நம்ம உபவாசித்து ஜெபிக்க போகிறோம். தேவன் இந்த நாட்களை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இந்த நேரத்தில் தேவ செய்தியை நாம் பார்க்கலாம். நாம் யார் என்கிற அந்த தலைப்பில் இன்று நாம் பார்க்க போகிற அந்த ஹெட்லைன் என்ன, தலைப்பு என்னென்னா, நாம் யார்? தேவனை அவரது வல்லமையை தேடுகிறவர்கள் என்கிற தலைப்பில் நம்ம தேவ செய்தியை பார்க்க போகிறோம். சங்கீதம் 105 4ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். இதை இங்கிலீஷ் பைபிளில் என்ன போட்டிருக்குன்னா, seek the Lord at this strength, seek his face for seek his face evermore அப்படின்னு போட்டிருக்கு. தேவனை எப்படி தேடணுமா? நாம் தேட வேண்டும், நாடி தேட வேண்டும். உம்மை நாடி தேடும் மனிதர் என்ன செய்வாங்க? உம்மில் மகிழ்ந்து களி கூறுவார்கள். ஃபாதர் பெருமான் அருமையான பாடல் எழுதியிருக்கிறாங்க. அப்போ அவரை தேடி நாடுகிற பிள்ளைகள் என்ன செய்ய முடியும்? மகிழ்ந்து களி கூற முடியும். இந்த கர்த்தரையும் அவரது வல்லமையும் நாடுங்கள். இந்த நாளில் கடைசி காலங்களில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். தேவனுடைய வல்லமை அற்றவர்களாக நாம் இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் ஆண்டவர் பொதுவாக சொல்லியிருக்கிறாரு, நான் உங்களுக்கு என்னுடைய வல்லமையை கொடுப்பேன் என்று சொல்லி, வல்லமையை நான் தருவேன்னு சொல்லியிருக்கிறார். வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு நாம் கேட்கல, அதனால நம்ம என்ன செய்யல? பெற்றுக்கொள்ளலை. கர்த்தருடைய வல்லமை, கர்த்தரை நாடி தேட வேண்டும். நம்ம ஒரு காரியத்தை விருப்பம் கொள்ளலைன்னா ஆண்டவற்றை பெற்றுக்கொள்ள முடியாது. இப்போ இன்றைக்கி விரும்பி நாம் கேட்கும்போது, நீதிமான் மனம் விரும்புகிறதை தேவன் அவனுக்கு கொடுப்பார். இப்போ விரும்பி கேட்டால் தேவன் நமக்கு கொடுப்பார். இதில் பார்க்கும்போது கர்த்தரை எப்படி தாவி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, எப்போதுமே ஆண்டவர் மேலே ஒரு பாசம், பயம், பயபக்தி எல்லாமே இருந்துச்சு. இப்போ இந்த வல்லமையை தேடுபவர்கள், ரோமர் 15:13ஆம் வசனத்தை நான் வாசிக்க கேட்கலாம். ரோமர் 15:13. ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெரும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. பரிசுத்த ஆவியானவருடைய பலம் இன்னைக்கு நமக்கு எல்லாருக்கும் இருக்கா? யோசித்து பார்க்கணும். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய பலமாக இருக்கிறாரா? பலத்து காற்று வீசியது அப்படின்னு அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம். அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினாலே நமக்கு என்ன உண்டாகும்? நம்பிக்கை பெருகும். ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம சோர்ந்து போகாதபடிக்கு ஆவியானவர் என்ன செய்கிறார்? ஆவியானவர் மூலமாக நமக்கு நம்பிக்கையை பெருக பண்ணுகிறார். அந்த நம்பிக்கையின் தேவன் என்ன செய்கிறாரு? விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. அப்போ தேவனை தேடுகின்ற இருதயம் மகிழும். நித்தமும் நாம் தேவனை தேடணும். நித்தமும் நாம் அவருடைய வல்லமையினால் நிரப்பப்படணும். இன்னைக்கு எதிர் வல்லமைகள் எவ்வளவு அதிகமாக காணப்படுதோ அந்த அளவுக்கு நாம் இன்னும் வல்லமையின் மேல் வல்லமையை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். நம்ம எல்லாருக்கும் தனித்தனியான ஒரு பாதை, எல்லாருக்கும் ஒரே ஒரு மாதிரி பாதை கிடையாது. வித்தியாசமான பாதைகளை நாம் கடந்து வருகிறோம். அப்போ வித்தியாசமான போராட்டங்களும் வித்தியாசமான சவால்களையும் சந்திக்கிற பிள்ளைகளாகிய நாம் எப்படி இருக்கணும்னா, அந்த அவைகளை ஜெயிக்கக்கூடிய வல்லமை கர்த்தரிடத்தில் நீச்சலாலும் நம்ம கடந்து போகணும். பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையில் எப்படி இருக்கணும்? நீச்சலாலும் கடந்து போகணும். இது போதும்னு நினைக்கிறவங்க அங்கேயே தான் நிற்கணும். எப்படி ஒரு பீச்சில் நம்ம போகிறோம், பீச்சில் போகிறவங்க எல்லாரும்
ரொம்ப தூரம் போக மாட்டாங்க. சில பேருக்கு அந்த தண்ணி பயமாக இருந்துச்சுன்னா கரையிலே நிற்பாங்க, இல்லை பார்த்துக்கிட்டு நிற்பாங்க. சில பேர் என்ன செய்வாங்க, கரையோரத்தில் கால் நனைப்பாங்க. சில பேர் என்ன செய்வாங்க, இன்னும் ஆழத்தில் நீச்சல் அடிக்க தெரிஞ்சவங்க அவங்க நீச்சல் ஆழத்தில் அவங்க போய் என்ன செய்வாங்க, நீந்தி அவங்க மகிழ்கிறவங்களாம் இருப்பாங்க. சில நேரத்தில் அதையும் தாண்டி துணிகரமாக போகும்போது சில நேரத்தில் அந்த அலைகள் வந்து ஜாஸ்தியாக இருக்கும்போது, அதிகமாக இருக்கும்போது அவங்கள உள்ளே இழுத்து கொண்டு சென்று விடுது. அப்போது காலை வந்து நனைக்காமலும் நம்ம ஒரு கடற்கரைக்கு போக முடியும். நனைச்சிட்டோம் முழங்கால் அளவு, கணுக்கால் அளவு, அப்புறம் நீச்சலான போகவும் நம்மளால் முடியும். அதே மாதிரி தான் அந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை கூட நம்ம நீச்சலாழம் போகிறவர்களாக இந்த கடைசி காலத்தில் காணப்பட வேண்டும். சங்கீதம் 59:9-10 நம்ம வாசிக்கும் போது, அவன் வல்லமையை நான் கண்டு, வேலை சாத்தா வந்து நேராக வந்து நின்று நம்மை மிரட்டிச்சுன்னா என்ன செய்வோம், அதை நம்ம புரிந்து கொள்ளுவோம். ஆனால் 2 கொம்பை வச்சுக்கிட்டு கருப்பு உருவத்தில் கால் இல்லாமல் கை இல்லாமல் ஏதோ வந்து நம்மை விரட்டும் போது நம்ம அடையாளம் கண்டுபிடிச்சு என்ன செய்வோம், இயேசுவின் நாமத்தை, இயேசுவின் ரத்தத்தை சொல்லி நம்ம வெளியே வந்துடுவோம். ஆனால் இந்த சாத்தா வந்து மனிதர்கள் வழியாக வரும்போது, அந்த மனிதர்கள் வழியாக வரும்போது, பிசாசு ஒரு வியாதியின் ரூபத்தில் வரும்போது, சோதனையின் ரூபத்தில் வரும்போது, நெருக்கடியின் வடிவில் வரும்போது, இல்லைன்னா புகழின் வடிவில் வரும்போது, நம் பேர், புகழ், ஆஸ்தி, சொத்து, இல்லைன்னா நண்பர்கள் வடிவில் வரும்போது நம்ம என்ன செய்கிறோம், சில நேரத்தில் நம்ம சிலர் அதை நம்பி விடுகிறோம். நம்பி விட்டு கடைசியில் என்ன செய்கிறோம், மோசம் போய் நம்முடைய உடைமைகளை இழந்து, சொத்துக்களை இழந்து, ஆரோக்கியத்தை இழந்து, அப்போ தான் நமக்கு என்ன செய்யுது, ஐயோ நான் நம்பியிருந்தேனே, இன்னைக்கு மோசம் போயிட்டேனே என்று சொல்லுகிறோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவன் வல்லமையை நான் கண்டு உமக்கு காத்திருப்பேன். இன்னைக்கு எல்லாருக்கும் போராட்டங்கள் உண்டு. உலகத்தில் இருக்கிற நமக்கு போராட்டம் உண்டு, உங்களுக்கு போராட்டம் உண்டு. திடன் கொள்ளுங்கள். இடுக்கமான வாசல் தான், நெருக்கமான பாதை தான். கொஞ்சம் நமக்கு 2-3 நாள் கொஞ்சம் விசாலமாக இருக்கிறது போல தோணிச்சுன்னா பாருங்களேன், எவ்வளோ தூரத்துக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட நெருங்கி இருக்கிறோம் யோசித்து பாருங்கள். அதனால தான் பிரசங்கியில் சொல்லப்பட்டிருக்கிறது, சந்தோஷம், மகிழ்ச்சி என்பவைகளோடு நான் நடந்து பார்த்தேன், எதையுமே கற்றுக்கொள்ள முடியல. ஆனால் துக்கம் என்கிற ஒரு பாதையில் நான் நடந்து போகும்போது நான் கற்றுக்கொண்ட காரியங்கள் அநேகம் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு 3 நாள், 2 நாள், ஏன் ஒரே நாள் வச்சுக்கோங்களேன், ஒரு தொந்தரவும் இல்லை, எல்லாம் நம்ம விரும்பினது போல நடந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம கர்த்தருக்குள்ளே இருக்கவே மாட்டோம், கர்த்தரை துக்கப்படுத்துகிறதாய் மாறி விடுவோம். அதனால தான் யோபு பயந்து தன் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுறார். இன்னைக்கு என் பிள்ளைகள் வந்து அவரவருடைய சகோதரர்கள் வீட்டில் பண்டிகை கொண்டாடுற மாதிரி விருந்து சாப்பிடுவாங்களே, அப்போ ஏதாவது சந்தோஷமாக இருக்கிற வேலையில் கர்த்தரை துக்கப்படுத்தி விடுவார்களோன்னு சொல்லி பயந்து போய் என்ன செய்வார், அவர் பலி செலுத்துவார் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக. இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம்ல, தூர இடத்துல இருக்கிறாங்க. ஒருவேளை உங்கள் பிள்ளைகளை கல்யாணம் முடிச்சு அனுப்பிச்சிருப்பீங்க. உங்கள் பிள்ளைகளை ஒரு சிலர் வந்து ஹாஸ்டலில் படிக்கலாம், படிப்பு விஷயமா அவங்க எங்கேயோ போயிருக்கலாம். விடுமுறை நாட்கள் அவர்கள் ஒருவேளை உங்கள் சொந்த ஜனங்கள் அவங்களுடைய வீட்டுகளுக்கு போயிருக்கலாம். அப்போ அந்த நேரம் இன்டர்வியூக்காக போயிருக்கலாம். அப்போ அந்த நேரம்லாம் நம்ம என்ன நினைக்கிறோம், ஐயோ என் பிள்ளை இந்த பாவம் நிறைந்த உலகத்தில் எங்கேயாவது அகப்பட்டு விடக்கூடாது, கர்த்தர்ட்ட என்ன செய்கிறோம், மன்னிப்பு கேட்டு ஆண்டவரே ஏதாவது செஞ்சிருந்தா மன்னிச்சுங்கப்பா. எப்படிலாம் தேவனுடைய இரக்கங்கள் நம் பிள்ளைகளுக்கு வரணும், நம் குடும்பங்களுக்கு வரணும். உங்களுடைய லைஃப் பார்ட்னர் இருந்தால் உங்கள் லைஃப் பார்ட்னருக்கு இரக்கங்கள் கிடைக்கணும் என்று சொல்லி நீங்கள் வேண்டிக் கொள்ளுவீங்க இல்லை? கர்த்தருடைய வார்த்தையை தான் சொல்லுகிறது, அவன் வல்லமையை கண்டு, கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிற பாதாளத்தின் ஆவிகளுடைய வல்லமையை கண்டு, அதை குறித்து கேள்விப்பட்டு அனைவருடைய வாழ்க்கையில் அது கொடுக்கிற உபத்திரவங்களை பார்த்து நான் என்ன செய்வேன், ஆண்டவரே உமக்கு காத்திருப்பேன். இந்த தேவனே நீர் எனக்கு உயர்ந்த அடைக்கலம், தீங்கு நாளிலே அவர் கூடாரத்திலே மறைத்து கூடார மறைவிலே ஒளித்து வைத்து கன்மலையின் மேல் உயர்த்துவார். சங்கீதம் 27 சொல்லப்பட்டிருக்கு. இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். ஆண்டவர் எவ்வளோ அழகா பாருங்க, கன்மலையின் மேல் என் பிள்ளையை உயர்த்தணும். ஆனால் சுற்றி இருக்கிறதோ துரோகிகளுடைய கும்பல்,
என்னுடைய பிள்ளையை அமுக்கி போடுகிற ஒரு கும்பல், என்னுடைய பிள்ளையுடைய பிரகாசத்தை மட்டுப்படுத்துகிற ஒரு கும்பல், மங்கேறிய பண்ணுகிற ஒரு கும்பல், டிஸ்கரேஜ் பண்ணுகிற பீப்புள், சோர்வுக்குள்ள ஆக்குகிற பிள்ளைகள் நடுவில் என் பிள்ளைகளை நான் என்ன செய்யணும்? குடாரத்திலே மறைத்து, குடார மறைவிலே ஒழித்து வைத்து கண்மலையின் மேல் உயர்த்துவேன் அப்படின்னு சொல்றதுனால உமக்கு காத்திருக்கிறேன் ஆண்டவரே, நீரே எனக்கு உயர்ந்த அடைக்கலம். என் தேவன் தம்முடைய கிருபையினால் என்னை சந்திப்பார். வல்லமையும் அவர்கிட்ட இருக்கு, கிருபையும் அவர்கிட்ட இருக்கு. அவருடைய வல்லமையை நம்மளால் தாங்கிக் கொள்ள முடியாது. சில நேரத்தில் அந்த முழு வல்லமையும் கர்த்தர் வெளிப்படுத்தினார்னா அவருடைய வல்லமையை நம்மளால் தாங்கிக் கொள்ள முடியாது. அதனால தான் என்ன செய்கிறது, கொஞ்சம் கம்மியான வல்லமை மோசேகிட்ட சொல்லும்போது, உன்னுடைய கனத்திலே கொஞ்சத்தை யோசுவாவுக்கு கொடு, அத்தனையும் அவன் தாங்கிக் கொள்ள முடியாது, அத்தனையும் அவன் அந்த பொறுப்புகளை செய்ய முடியாது, கொஞ்சம் வல்லமை நீ அவனுக்கு கொடு அப்படின்னு வேதம் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். இப்போ இன்றைக்கு கர்த்தர் தம் கிருபையினால் என்னை சந்திப்பார். தேவன் என் சத்துருக்களுக்கு வரும் நீதி சரிக்கட்டுதலை நான் காணும்படி செய்வார். பிசாசின் கிரிகள் அழிக்கப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு பிசாசின் கிரிகள் மாறி மாறி எத்தனை பிரச்சனைகளை கொண்டு வருது, அது எல்லாம் அழிக்கப்பட வேண்டும். இன்னைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்னா வல்லமை உள்ளவர்களாக நாம் மாற வேண்டும். இன்னைக்கு இருக்கிற பலத்தோட இருப்பான்னு சொன்னா நடக்காது கதை. இந்த உபவாச நாள்ல கேட்கணும், கர்த்தாவே உடைய வல்லமையை நான் காண வேண்டும், உடைய வல்லமையினால் என்னை இன்னமும் அதிகமாய் நிரப்பும் ஆண்டவரே. வல்லமை வேணும், என் சரீரத்தில் வேணும், என் ஆவி ஆத்துமாவில் வேணும். இந்த வல்லமை எனக்கு தாரும். சங்கீதம் 59 இதில் நான் வாசிக்கும் போது 16-17 நானும் உங்களுடைய வல்லமையை பாடி காலையிலே உங்களுடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழுவேன். இப்போ உங்களுடைய வல்லமையை நம்ம என்ன செய்யணும்? பாட வேண்டும். கர்த்தருடைய வல்லமையை பாட வேண்டும். ஆர்ப்பரிப்பேன் ஆர்ப்பரிப்பேன், அல்லது இடியும் வரை ஆர்ப்பரிப்பேன். எத்தனையோ பாடல் இருக்கு. நன்றியால் துதி பாடு, அந்த பாடல் பாருங்க. கர்த்தருடைய வல்லமை, அதுல தான் எரிகோ கீழே விழுந்தது. அந்த வல்லமையை நான் பாடுவேன். இன்னைக்கு புதிய புதிய பாடல்கள் அநேகர் பல பாதைகளில் போகும்போது பாடுகிறாங்க. ஒருவேளை அந்த ஊழியக்காரர்கள் எப்படியான்னு நமக்கு தெரியாது. ஆனால் அவள் எழுதுகிற அந்த பாடல்களுடைய வரிகள் அவள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து எழுதப்பட்டதாக இருக்கும். அதனால தான் சில நேரம் ஊழியக்காரர்களை நம்ம நினையாதபடி அந்த பாடல்களை பாடுகிறோம். எல்லாராலும் எழுத முடியுமா? அந்த பாடல்கள் எல்லாராலும் எழுத முடியாது. தேவ ஆவியானவர் ஒரு மனுஷனுக்கு கிருபை கொடுக்கும் போது எழுதுறாங்க. ஒரு சிலர் தவிர மற்றவங்க எல்லாருமே அந்த பாதையில் போய் எழுதுகிறதுனால தான் அந்த வார்த்தைகள் அந்த பாடும்போது நமக்கு அது ஒரு அற்புதத்தை கொண்டு வருகிறது. சாரல் நவ்ரோஜி சிஸ்டர் பாடுகிற பாடல் பாருங்க, அவங்க நிச்சயமா வெளியிலலாம் ரொம்ப அதிகமாக போயிருக்க மாட்டாங்க. உள்ளுக்குள்ளேயே இருந்து அவங்களுடைய ஒரு குரூப் ஆஃப் பீப்புளோட இருந்து முழுக்க முழுக்க தேவ சமூகத்தில் தேவ சந்நிதியிலிருந்து தான் அவங்க பாடியிருக்க முடியும். அவளுடைய நெருக்கங்கள், அவங்களுடைய வாழ்க்கையின் பல பகுதிகள், அவங்க சந்தித்த பிரச்சனைகள் தான் அருமையான பாடல்களை எழுதி கொடுத்துருக்க முடியும். இன்னைக்கும் நம்ம பாடுகிறோம். இப்போ கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது போல, உன் வல்லமையை நான் பாடுவேன், ஆனந்த துதி ஒலி கேட்கும். அருமையான பாடல் பாருங்க. அதெல்லாம் பாடும்போது நம்முடைய உள்ளத்தில் மட்டுமில்லை, நம்முடைய வாழ்க்கையிலையும் தேவன் ஒளியேற்றுவார். உமது கிருபையை மகிழ்ச்சியோடு புகழுவேன். எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமாயிருந்தீர், உயர்ந்த அடைக்கலமானீர். என் பலனேமை கீர்த்தனம் பண்ணுவேன். தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமும் கிருபையுள்ள என் தேவனமாய் இருக்கிறார். இப்போ கர்த்தரின் வல்லமையை நாம் பாட வேண்டும். சாத்தா வல்லமை எவ்வளோ இருக்குது இன்னைக்கு. கர்த்தருடைய வல்லமையை நாம் பாடி புகழுவதை விட இன்னைக்கு அநேக வல்லமையை பாடி புகழுகிறாங்க. சினிமாவில் இருக்கிறவங்களுடைய வல்லமையை பாடுகிறாங்க. எத்தனை பேர் வாழ்க வாழ்க வாழ்கன்னு ஆர்ப்பரிக்கிறாங்க. நம்ம எவ்வளவு தூரம் அவர்களை விட அதிகமாய் ஜீவனுள்ள தேவனை நாம் பாடுகிறோம், ஆர்ப்பரிக்கிறோம், உயர்த்துகிறோம். சங்கீதம் 86:14 முதல் 17 வசனங்களில் கூட வாசிக்கும் போது இதில் சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தாவே உம்முடைய வல்லமையை அடியாருக்கு நீர் கொடும், உம்முடைய வல்லமை எங்களுக்கு வேணும்.
அகங்காரிகள் இருக்காங்க, கொடுமைக்காரராகிய கூட்டத்தார் இருக்கிறாங்க, பிராணனை வாங்க துடிக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனாலும் ஆண்டவரே, நீருடைய நான் நம்புறேன், நீர் எப்படிப்பட்டவர்? மன உருக்கம் உள்ளவர், இரக்கம் உள்ளவர், நீடிய பொறுமை உள்ளவர், பூரண கிருபை உள்ளவர், சத்தியம் உள்ளவர், நீர் என் மீது இரக்கம் செய்கிறவர். அதில் பார்க்கும்போது 16ஆம் வசனம் சொல்கிறது, உமது வல்லமையை உமது அடியாளுக்கு தந்து உமது அடியாளின் குமாரனை ரட்சியும். இதில் பார்க்கும்போது உமது அடியாருக்கு, உமது அடிமைகளுக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷம் தெரியுமா? கர்த்தருடைய அன்புக்கு அடிமையாக இருக்கிறது. யாருக்கெல்லாமோ உலகத்தில் அடிமையாக இருந்து நம்ம கண்டது என்ன? எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பாண்டேஜிலேருந்து, அந்த அடிமைத்தனத்திலேருந்து நம்ம வெளியே வந்தோம். இன்னைக்கு நம்மளை ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? நம்மை விடுதலையாக்கி விட்டிருக்கிறார். கட்டுகள் அவிழ்க்கப்பட்ட கஞ்சு குட்டி, கொழுத்த கஞ்சுகளாய் நாம் என்ன செய்வோம்? வளர்வோம் என்று சொல்லி அந்த பாடல் பாருங்க, எவ்வளோ அழகா இருக்கும், எவ்வளோ அருமையான பாடல். இன்னைக்கு கட்டுகளை அவிழ்த்து விட்டு இருக்கிறார். எகிப்தின் அடிமைத்தனத்தின் நுகத்திலிருந்து நமக்கு ஒரு விடுதலையை கொடுத்திருக்கிறார். 17ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தாவே நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறது என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமாக ஒரு அடையாளத்தை காண்பி தரணும். தேவ சமூகத்துக்கு வரும்போது அடையாளத்தை கேட்கணும். ஒரு அடையாளம் ஆண்டவரே நீங்கள் தாருங்க. இன்னைக்கு வந்திருக்கோமே உபவாச ஜெபத்தில், ஒரு அடையாளம் எனக்கு தாங்க ஆண்டவரே. எனக்கு சமீபமாக இருக்கிறதை ஒரு அடையாளத்தினால் எனக்கு நிரூபிங்க. உங்கள் வல்லமையினால் என் வாழ்க்கையில் நீர் செய்து இருக்கிற ஒரு நன்மை காணும்படி எனக்கு உதவி செய்யும். நம்ம கேட்கணும். கேட்கும்போது கேட்கிறவன் எவனும் என்ன செய்கிறான்? பெற்றுக்கொள்ளுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. கிதியோனை போல ஒரு அடையாளத்தை காமிங்க. கேட்டால் தப்பில்லை. கேட்காமலே போய் நம்ம விழுந்து கிடக்கிறத விட கேட்டு பெற்றுக்கொள்வது தப்பு கிடையாது. ஆண்டவர் கிருபை உள்ள தேவன். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் முதல் 10 வசனங்களுக்கு கூட நம்ம வாசிக்கும் போது கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? இந்த பேதுரு யோவான் கிட்ட உலக மனிதர்கள் மாதிரி சொல்றதுக்கு வெள்ளி இல்லை, பொண்ணு இல்லை, பெரிய சொத்து இல்லை, நம்ம எல்லாரும் பரதேசிகள் தானே. தாவீது சொல்றார், பரதேசியாய் இந்த உலகத்திலே நான் தங்கும்போது உமது வேத வசனங்கள் எனக்கு எப்படி இருந்தது? கீதங்கள் ஆயின. பரதேசியுடைய பாடல்கள், ஆண்டவருடைய பாடல். அதை பாட பாட தேவன் நம்மை பரதேசியாக அந்த உலகத்தில் அலைய விட மாட்டார். நம்மளை என்ன செய்வார்? ஆசீர்வதித்து உயர்த்துகிற தேவன். பிச்சைக்கார ஒரு தொழிலை விட்டு ஆசீர்வாதத்தின் வாழ்க்கைக்கு கொண்டு வருகிற தேவன் நம்முடைய தேவன். அதனால தான் நம்ம என்ன செய்யணும்? தேவனை துதித்து பாட வேண்டும், வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும், கற்பனைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். என்ன செஞ்சா எனக்கு வெற்றி கிடைக்கும்? எப்படிப்பட்ட விதத்தில் நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தால் நான் ஜெயமாய் இருப்பேன் என்பதை நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். இந்த பேதுரு யோவான் கர்த்தருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை பெற்றுக்கொண்டாங்க. அவரை தேடுகிறாங்க, நித்தமும் அவரை தேடுகிறாங்க. அவர் வல்லமையை தேடி போறாங்க. அவரை தேடி ஜெபாலயத்துக்கு போறாங்க. வாசல்ல இருந்தவன் கேட்கிறான், எனக்கு ஏதாவது கொடுப்பீங்களா? கையை நீட்டி கேட்கும் போது அவங்க என்ன சொல்றாங்க? வெள்ளி இல்லை, பொண்ணு இல்லை, என் இடத்துல ஆண்டவராகிய இயேசு இருக்கிறார். அவர் வல்லமை இருக்குது. இயேசுவின் நாமம் வல்லமை உள்ளது. நான் அந்த நாமத்தை சொல்றேன், நீ எழுந்து நட. கையை பிடிச்சி தூக்குறாங்க. அவன் எழுந்து நடந்தான், குதித்தான், வெள்ளனடைந்தான், தேவனை துதித்தான், ஆர்ப்பரித்தான், ஆரவாரித்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு நம்பிக்கை பிறகுது. ஆண்டவருடைய வல்லமை, நான் யாரு அப்படின்னா, நான் தேவனுடைய வல்லமையை அணிந்து கொண்டவன், வல்லமையை நம்பி இருக்கிறவன், வல்லமையை தேடுகிறவன், வல்லமையை குறித்து மேன்மை பாராட்டுகிறவன், வல்லமைக்காக காத்திருக்கிறவன், அந்த வல்லமையை பாடுகிறவன், பாடுகிறவள். ஏசாயா 26, 20, 21 கூட நம்ம வாசிக்கும் போது, என் ஜனமே நீ போய் உன் அறைகளுக்குள்ளே பிரவேசித்து உன் கதவுகளை பூட்டி கொண்டு சினம் கடந்து போக மட்டும். இந்த இடத்துல கர்த்தருடைய சினம் சில நேரத்தில் என்ன செய்யுது? நம்ம தேசத்தில் கூட நம்ம பார்க்கிறோம், எத்தனை பாழாக்கும் கொள்ளை நோய்கள் நம்ம பார்த்தோமே. ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி எவ்வளோ பேர் இன்னைக்கு மடிந்து போனாங்க. இன்னைக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்கள் இருக்க தான் செய்யுது.
ஆனா நாம் எதை நம்பி இருக்கிறோம்? கர்த்தரை நம்பி இருக்கிறோம். கர்த்தரை வல்லமையை நம்பி இருக்கிறோம். வல்லமையினால் தரிப்பிக்கப்படுகிற வரைக்கும் நாம் என்ன செய்யணும்? தேவனுடையே இருக்கணும், தேவனுடைய சமூகத்திலேயே இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தைகளை புரட்டி பார்க்க வேண்டும், அபியாசப்படுத்த வேண்டும். வல்லமையினால் நிரப்பப்பட்டவர்களாய் நாம் இந்த உலகத்தில் வாழ வேண்டும். ஏகூத்தை போன்ற அந்த பிரசன்னம், தேவ பிரசன்னத்தினாலையும் பிரசன்னத்தில் உட்கார்ந்து தரிப்பிக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையினாலும் அநேக எக்லோன்களை முறியடிக்க வேண்டும். இன்னைக்கு தேவன் அதுக்கு தான் உங்களை என்னையும் இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தரிடத்தில் நம்ம கேட்போமா? ஆண்டவரே, நம்முடைய வல்லமையினால் தரிப்பிக்கப்படுவதற்கு ஆவலோடு இருக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஜெபிப்போம். அந்த நேரத்தில் ஆரம்ப மணி வேளையில இன்னும் நம்ம நிறைய பாடல்களை பாடி ஆராதிக்க போகிறோம். பல குறிப்புகளுக்காக அந்த ஜெபம் பண்ண போகிறோம். சாத்தானோடு யுத்தம் செய்ய போகிறோம். எங்களுடைய யுத்தம் மாம்சத்தோடு இரத்தத்தோடு அல்ல, துரைத்தனங்களோடு, அதிகாரங்களோடு, இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடு, வான மண்டலத்தின் சேனைகளோடு இருக்கிறது என்பதை அறிந்துதான் இன்னைக்கு உபவாசித்து ஜெபித்து அவைகளை அழித்து, அவைகளை துரத்தி, அவைகளை முறியடித்து நாம் மேற்கொள்ள வந்து நிற்கிறோம். இந்த நேரத்தில் ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. இந்த நாள் ஆண்டவரே உம் பாதத்திலே நான் காத்திருப்பதற்கு ஒரு வல்லமையை தாரும். கிருபையினால் நிரப்பும். சரீர சோர்வு, அசதி, பலவீனங்களை எடுத்து போடுவீராக. பலத்தினால் உடை கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, அப்பமாகிய அந்த மன்னாவை கொடுத்து, வார்த்தையாகிய மன்னாவை கொடுத்து, ஆவியானவராகிய தாகம் தீர்க்கிற தண்ணீரினால் நிறைத்து, இந்த நேரத்தில் இந்த ஜெப நேரம் முடிந்து நாங்கள் வீடு திரும்புகிற வரைக்கும் ஆண்டவரே, இந்த நாளெல்லாம் உங்களுக்காக விசேஷித்துக் கொண்ட நேரங்கள், காலங்கள், நிமிஷங்கள், வினாடிகள் ஒன்று கூட நாங்கள் தவறி விடாத படிக்கு அந்தகாரங்களை கட்டித்துக் கொள்ளுகிறேன். அங்கீனியான சத்துரா சக்தி ஒருத்தராத அசதியா இருந்தீங்கன்னா ஜெயிக்க முடியாது. தூங்கிக்கிட்டு இருந்தா ஜெயிக்க முடியாது. எல்லாரும் ஆவியானவர்களை நிறைந்து அந்நிய பாஷைகளை பேசி பிசாசின் கிரியைகளை அழிக்க வேண்டும். ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. லிங்க்ல இருக்க பிள்ளைகளை நிரப்புவீராக. சின்ன போன்ல இருக்க பிள்ளைகளை நிரப்புவீராக. இந்த இடத்துல வந்திருக்கிற பிள்ளைகள், இன்னும் புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் மேலையும் உங்களை வல்லமை இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும். சுட்டரிக்க வேண்டிய காரியங்கள் சுட்டரிக்கப்படட்டும். துரத்தப்பட வேண்டியவைகள், கட்டப்பட வேண்டியவைகள் அப்படியே ஒரு கட்டாக கட்டி பாதாளத்துக்கு அனுப்ப வேண்டிய கிரியைகள் அனுப்பப்படுவதாக. திருப்புகிறோம் அனைத்து வல்லமைகளையும் இயேசுவின் நாமத்தினால். ஜீசஸ் வல்லமையுடைய நாமத்தினால். ஜீசஸ் 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 திருப்புகிறோம். அவருடைய வல்லடிகளை கொட்டி அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். கேளுங்க. நிரப்பட்டும். கிருப வேணும், கிருப வேணும். கண்கள் திறக்கப்படணும், கண்கள் திறக்கப்படணும், கண்கள் திறக்கப்படணும். ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படணும். அப்பதான் நீங்க யுத்தத்தில் வெற்றி பெற முடியும். நாம யாருக்கும் விடுதலை கொடுக்க போறது கிடையாது. ஆவியானவரை நம்பி இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறார். நீங்க கேட்டு, நீங்க பெற்றுக்கொண்டு விடுதலை அனுபவித்து சாட்சியை வாழணும். கர்த்தர் அதுக்கு தான் அழைத்து இருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எக்காலத்தை போல் சத்தத்தை உயர்த்து, அடக்கிக் கொள்ளாதே என்று கர்த்தரின் வார்த்தை சொல்லுகிறது. இது ஒரு விடுதலையின் நேரம். நீங்க தூக்கி சுமந்து கொண்டு வந்த அந்த இருளை, அந்த பிசாசின் கிரிகளை, அந்த வியாதியை, அந்த பலவீனத்தை, அந்த பாவத்தை சுமந்து கொண்டு இங்க உட்கார போவது இல்லை. இயேசுவின் நாமத்தினால் விடுதலையை கொடுப்பீராக. சொல்லுங்க, என் ஆண்டவர் இயேசுவோடு பின்னி பிணைந்த வாழ்வு எனக்கு வேணும். என் சரீரத்தில் எந்த பிசாசின் கிரிகள், எந்த விக்கிரகத்தின் கிரிகள் என்னுடைய சரீரத்தின் எந்த அவயவத்திலே இருக்கக்கூடாது. இப்பொழுதே அவைகளை கடிந்து கொள்ளுகிறேன். கட்டுகளை அவிழ்த்து அந்த அவிழ்க்கப்பட்ட அந்த இருளின் கிரிகளை சுட்டரிக்க ஒப்புக் கொடுக்கிறேன்.
கர்த்தாவே விடுதலையை கொடுத்தரலும், விடுதலையை கொடுத்தரலும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் செய், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் செய், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் செய். ஹalleluya, ஹalleluya. கர்த்தாவே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி தகப்பனே. ஒவ்வொருவரும் ஜெயத்தை பெற்றுக் கொள்ளுவார்களாக. எழும்பி சொலிக்க கிருபை தருவீராக. பாதுகாத்துக் கொள்ளும், வழி நடத்தும். உங்களுக்கு மாத்திரம் மகிமை உண்டாகும். எங்கள் கடைசி மூச்சு வரைக்கும் வாழ்ந்து முடிக்க கிருபை தான். எங்கள் குடும்பங்களை உமக்கு நேராக கொண்டு வர கிருபை தான். கனநித்திரையை கட்டிந்து கொள்ளுகிறேன், கட்டிந்து கொள்ளுகிறேன். ஆவிக்குள்ளாக மாற்றும் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.